ஒரு நாள் ஒரு ஆள் வந்து கடவுள்கிட்ட வேண்டுறதுக்காக வந்தார், வரம் கேட்க வந்தார். எனக்கு கடவுளே நீங்கள் கண்டிப்பாக வரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ கடவுள் அவருக்கு தோன்றிட்டு சொல்கிறாரு, உனக்கு நான் வரம் தருகிறேன், ஆனால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் அதை 2 மடங்காக கொடுப்பேன் அப்படின்னாராம். உடனே இது கொஞ்சம் ஒரு அரை மனதாக, அவ்வளோதானே கடவுள் 2 கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு உடனே எனக்கு அப்போ ஒரு டிவி வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே வீட்டுக்கு டிவி வந்துடுச்சான். உடனே பக்கத்து வீட்டுக்கு 2 டிவி போயிடுச்சு. உடனே யோசித்தான், நம்ம கொஞ்சம் சின்னதாக கேட்டுட்டோம் போல், கொஞ்சம் பெருசாக கேட்போம் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு அப்போ ஒரு காரு வேணும் அப்படின்னு கேட்டான். இவன் வீட்டுக்கு ஒரு கார் வந்து நின்றுச்சான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 காரு போய் நின்றுச்சான். சரி, இதை விட பெருசாக கேட்போம் அப்படின்ட்டு கடவுளே எனக்கு நல்ல ஒரு புதிய வீடு வேணும் அப்படின்னு கேட்டான். இவருக்கு ஒரு நல்ல ஒரு புதிய வீடு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 புதிய வீடு. இப்போ வாழ்நாளில் ஒரு சொல்லுவோம் இல்லையா, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ட்டு. அப்போ என்ன பெருசாக சம்பாரித்து கஷ்டப்பட்டு சாதிக்கணுமோ அதை அவன் சாதிச்சுட்டான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கடவுளை என்ன ஒரே ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே பரவாயில்ல, கடைசி வரமான இதை வாங்கிக்க அப்படின்னு உடனே கேட்டானா அந்த வரம் கேட்குறவன், எனக்கு 2 காலும் ஊனமாக போயிடணும் அப்படின்னான். அப்போ இவனுக்கே ஏற்கனவே 2 கால் ஊனமாக போனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? ஏற்கனவே இருக்கிற 2 காலும் ஊனமாக போயிட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? இவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, தனக்கு நல்லது நடந்தால் அவனுக்கு அடுத்தவனுக்கு 2 மடங்கு நல்லது நடக்கணுங்கிறத விட, தனக்கு ஒரு தீமை வரமாக வந்தால் அடுத்தவனுக்கு எவ்வளோ பெரிய தீமை வரமாக வந்து சேரும் என நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பது தான் இந்த கதை.